பார்க்க அழகா இருக்கு. ஏற்கனவே முன்னபடி 2 வீடியோ போட்டிருந்தேன். அதுல வேற பிள்ளையாரு, இப்போ பாருங்க இது வேற ஒருத்தங்க செஞ்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு உயரமா பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாமே நம்ம ஆத்தங்கரில் எடுத்த களிமண் தாங்க. களிமண்ல எடுத்துட்டு வந்து அதை அழகா செஞ்சு அழகா பண்ணி அழகா அதை ஒரு 4 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் பெயிண்ட் எவ்வளோ அடிச்சுட்டாங்க பாருங்க. இதை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகும் எப்படியும். பாருங்க நாளைக்கு சாயங்காலம் எடுத்துட்டு வருவாங்க. 4 அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் ஊர்வலம் வரும். எல்லாமே கரைக்கையில அவ்வளோ அழகா இருக்கும். அடுத்து இந்த பிள்ளையார பாருங்க, இது ஒருத்தங்க செஞ்சிருக்காங்க பாருங்க, எவ்வளோ செம்மையா இருக்கும் பாருங்க. கலர்ஸை பார்த்தீங்களா, எல்லாமே நம்ம களிமண்ணில் செஞ்சதுதான். களிமண்ணில் செஞ்சு அவங்களால மட்டும்தாங்க முடியும். அந்த வேளாளர் மட்டும்தான் முடியும். அவங்க செய்கிறவங்களோட இது வந்து வேளாளர், அவங்களோட இது வந்து அவங்க வந்து அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. வேறு யாரும் பண்ண முடியாது. எதுக்கு எந்தெந்த கலர் கொடுக்கணும், எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே பாருங்கள் கருட்டத்தெல்லாம் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்ணெல்லாம் அப்படி நெசமாகவே நம்ம பார்க்குற மாதிரியே இருக்குது. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ உயரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. 1 மாதம் ஆகும் பண்ணுறதுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊர் செங்கோட்டையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். வியாழக்கிழமை எல்லாமே செங்கோட்டைக்கு வந்துடுங்க. எல்லா பிள்ளையாருமே ஊர்வலமும் வரிசையை கொண்டு போவாங்க. ஜண்டா மரம் கொட்டு இதெல்லாம் சூப்பராக பையங்களாம் ஜாலியாக ஆடிக்கிட்டு விசில் அடித்து சூப்பராக கொண்டு போவாங்க. வந்து பார்க்கவாங்க எல்லோரும். செம்மையாக இருங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஆத்தங்கரையில் கரைச்சிடுவாங்க. எல்லாமே செம்மையாக இருக்கும். வந்துருங்க எல்லோரும். தேங்க்யூ நண்பர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.